அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, கம்பை வச்சு ஒரு வடை செய்யலான்றங்க. வாங்க பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு. இப்போ நான் ஒரு கிளாஸ் கம்பு நான் இடையில கடையில் வாங்கினது தான், ஆனால் கம்பாக வாங்கியிருக்கேன். அதை ஊற வச்சுருக்கேன். ஒரு கிளாஸ் ஊற வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு கேரட்டு, ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகா, கோஸு ஒரு 50 கிராமுக்கு எடுத்திருக்கேன். அதே போல் பீன்ஸ் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வெட்டி துண்டு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை இப்போ நம்ம கம்பை மிக்சியில் வச்சு நைஸாக வடைக்கு ஏற்ற மாதிரி அரைச்சிக்கிறோம். ஸோ நம்ம இதை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டோம். கம்பை இந்த பதத்துக்கு அரைச்சிங்க. இதில் நம்ம என்ன கிளாஸில் எடுத்தோமோ கம்பு, அதில் ஒரு 25% வர மாதிரி ஒரு கால்வாசி நம்ம 1/4 கப்பு என்ன பண்ணுறோன்னா அரிசி மாவு எடுத்துக்கிறோம். அந்த அரிசி மாவை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதுக்கு தேவையானதுக்கு நீங்கள் காரத்துக்கு வேணால் நீங்கள் காரப்பொடி, தனி மிளகாத்தூள் நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன், உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ, ஏன்னா நம்ம மிளகாய் போட்டிருக்கோம், இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா காரமாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடறோம். இப்போ நம்ம ஏன் வெஜிடபிள்ஸ் சேர்க்குறோம்னா, நார்மலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க கம்பு வடையில் வெங்காயம் சேர்த்துருப்பாங்க, பச்சை மிளகா சேர்ப்பாங்க, இவ்வளோ தான் சேர்த்துருப்பாங்க நீங்கள் அதிகபட்சமாக பார்த்துருந்தா. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கோம். என்னென்ன வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கோம்னா, கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸ். நீங்கள் இதை விட நல்லா தனியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும்ல, நம்ம பீட்ரூட் சேர்த்துக்கலாம், இல்லை சில காய்கள்லாம் நம்ம தனியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கிற காய்களை சேர்த்து பசங்களுக்கு சேர்த்து கொடுக்கலாம். ஏன்னா அப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் அதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அதே போல் நமக்கு கம்பும் நல்ல வைட்டமின் உள்ள ஒரு பொருள் தான். ஸோ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஸோ நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம். இதில் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறிச்சின்னா நல்லா அந்த உப்பு காரம் எல்லாம் அந்த காய்களில் சேரும். அதுக்காக தான் நம்ம இதை எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் வைக்கிறோம். ஸோ அது இல்லாமல் நம்ம அதில் இது மேலே ஆட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இருந்தால் ஆட் பண்ணால் நல்லா வாசமாக இருக்கும். அதனால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம வாணலில் எண்ணெயை வச்சு வடையை சுட்டு எடுத்துடலாம். ஸோ நம்ம எண்ணெயில் வடையை போட்டு எடுத்துட்டோம். பாருங்கள் அவ்வளோ இதாக வந்திருக்குன்னு. இப்போ டேஸ்ட் பண்ணிடுவோம் வாங்க. பாருங்கள், இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஸ்கூல் பசங்களுக்கு பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு கொடுங்க, இப்படி செஞ்சு கொடுங்க. வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுக்கலாம். ஈஸியான வேலை தான் இது, ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.